சேம் கொஷினில் இப்போ நம்ம லீஃபோ மெத்தட் பார்க்கலாம். லீஃபோ மெத்தடை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் எது கடைசியாக வந்திருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு வெளில எடுப்போம். இந்த பேலன்ஸ் பிடி அப்புறம் வந்து 7th டேட் வரைக்கும் எல்லாமே சேம் தான். பேலன்ஸ் அப்புறம் ரிசிப்ட் எல்லாமே சேம் தான். 10th இஷ்யூவில் இருந்தால் எல்லாம் மாறுது. 600 யூனிட்ஸு போன மெத்தடில் என்ன பண்ணோம்னா மேலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். பட் இந்த மெத்தடில் கீழேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ 600ல் ஃபஸ்ட்டு 500 இந்த 4 rupees யூனிட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துடுறோம். அடுத்து மிச்சம் இருக்கிற 100 3 rupees யூனிட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ரெசிப்ட் வந்திருக்கு. 400 யூனிட்டு 4 rupeesல 1600க்கு வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எழுதுறது எப்பயுமே எது ஃபஸ்ட்டு வந்துச்சோ அது ஃபஸ்ட்டும், எது லாஸ்ட்டாக வந்திருக்கோ லாஸ்ட்டும் தான் எழுதணும். இஷ்யூவில் மட்டும்தான் ஃபீஃபோ அண்ட் லீஃபோலாம் மாறும். இப்போ திருப்பி இன்னொரு இஷ்யூ 500 யூனிட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 500 யூனிட்ஸை இங்கே இருக்கிற 400ல் இருந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக போட்டு மிச்சம் இருக்கிற 100 இந்த 200லேருந்து எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா 200 2.5 500 100 3 300 இதுதான் பேலன்ஸ் இருக்கும். திருப்பி இன்னொரு ரெசிப்ட் வந்திருக்கு. ரெசிப்ட்டு 400 5 2000 இது அப்டேட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு இஷ்யூ இருக்குது வெறும் 200 யூனிட்ஸுக்கு. ஸோ கடைசியில் இருக்கிற இந்த 5 rupees யூனிட்ஸில் ஒரு 200 யூனிட் மட்டும் எடுத்து போட்டோம்னா மிச்சம் இருக்கிறது 200 2.5 500 100 3 300 200 5000. ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.